Good morning all of you. வணக்கம். இன்னைக்கு நம்ம principle of volumetric analysis, அதாவது volumetric analysis உடைய தத்துவம் என்ன? நம்ம ஏற்கனவே qualitative analysis, what is qualitative analysis, what is the principle of qualitative analysis, இதுக்கு முன்னாடி ஒரு லெக்சர்ல பார்த்தோம். அதை பாருங்க. இதில் law of equivalence, what is called law of equivalence, அது பார்க்க போகிறோம். அடுத்து number of milliequivalents, இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். when you solve problems செய்யணும்னா இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். so I am going to discuss the basic fundamental concepts so that you will be able to solve problems. உங்களால் ப்ராப்ளம் செய்ய முடியும், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான். So what is the principle of volumetric analysis? Volumetric analysis nuடைய principle என்ன? It involves measurement of volume required for completion of reaction. அதாவது எவ்வளவு வால்யூம் தேவை for completion of reaction. உதாரணத்துக்கு ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளவு வால்யூம் நம்ம வால்யூம் தான் மெஷர் பண்ணுவோம், 20 ml. அதில் இருந்து தான் நம்ம நார்மாலிட்டி கண்டுபிடிப்போம், ஸ்ட்ரென்த் ஆஃப் த சொல்யூஷன். ஸோ இட் இன்வால்வ்ஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் வால்யூம் ரிக்வயர்டு ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் ரியாக்ஷன். ஓகே, இது நம்மளுக்கு கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ்னால் என்ன வரும் அப்படின்னா, பிரின்சிபல் ஆஃப் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ்னால் இட் இன்வால்வ்ஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் வெயிட் ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் ரியாக்ஷன். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ரியாக்ஷன், வாட் இஸ் தி வெயிட் ஆஃப் த precipitate formed. From the weight of the precipitate இருந்து நம்ம கண்டுபிடிப்போம். இங்கே வால்யூம் நம்ம மெஷர் பண்ணுறோம். அதனால தான் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ். வால்யூம்னா வால்யூம், மெட்ரிக்னா மெஷர்மெண்ட். ஓகே, இட் இஸ் யூஸ்டு டு திஸ் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் அன்னோன் சொல்யூஷன் பை நோயிங் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் another solution. You have two solutions, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. You have two solutions. You will take one in burette, another in pipette. ரைட்டா? ஒன்னுடைய ஸ்ட்ரென்த் தெரிஞ்சால் இன்னொருடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் திஸ் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் யூஸ்டு ஃபார் டைட்ரிமெட்ரிக் அனாலிசிஸ். இட் இஸ் யூஸ்டு எஸ்பெஷலி ஃபார் டைட்ரிமெட்ரிக் அனாலிசிஸ்க்கு தான் இதை பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் படிச்சிருப்பீங்க, ரிடாக்ஸ் டைட்ரேஷன், ப்ரிசிபிடேஷன் டைட்ரேஷன்ஸ். ஓகே, இது இந்த வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் லா ஆஃப் ஈக்குவலன்ஸ். லா ஆஃப் ஈக்குவலன்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ வாட் இஸ் லா ஆஃப் ஈக்குவலன்ஸ் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ வாட் இஸ் லா ஆஃப் ஈக்குவலன்ஸ்? லா ஆஃப் ஈக்குவலன்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அக்கார்டிங் டு திஸ் லா, இந்த லா படி at the end point of titration, at the neutralization point of titration, the volume of two titrants, இதனுடைய volume of two titrants இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HCl versus sodium hydroxide, there are two titrants. இப்போ நம்மளுக்கு வால்யூம், இந்த வால்யூம் இதனுடைய வால்யூமையும் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகே, the volume of two titrants reacted at the end point contain the same number of equivalents or have the same number of equivalents அல்லது or same number of milliequivalents. So this is mathematically, this law of equivalence is mathematically expressed as N1V1 equal to N2V2. For example, நம்மளுக்கு volume of sodium hydroxide 20 ml னா V1 வச்சிட்டிங்கன்னா, normality of sodium hydroxide N1. அடுத்து normality, the strength of HCl N2, volume required for completion of reaction V2. இப்போ number of, இப்போ according to this law படி பார்த்தீங்கன்னா, number of at the end point, at the neutralization point or at the equivalence point, number of equivalent of HCl will react with the same number of equivalent of sodium another titrant. Okay, இந்த கேஸில் number of equivalent of HCl is equal to number of equivalent of NaOH at the equivalence point. அதே மாதிரி number of milliequivalents, number of equal to number of milliequivalents of sodium hydroxide.
Okay. How is number of equivalents calculated? Number of milli equivalents எப்படி calculate பண்றது? இது ரொம்ப முக்கியமானது. All the problems are based on number of equivalents or number of milli equivalents. Okay, ஏன்னா at the end point volumetric titrationல at the end pointல வந்து number of equivalents of one titrant is equal to number of equivalents of another titrant. அப்போ what is number of equivalents? We know normality நம்மளுக்கு தெரியும் equal to weight per liter divided by equivalent weight. அதாவது weight per liter divided by equivalent weight. அதை நம்ம எப்படி எழுதலாம்னா normality equal to weight divided by equivalent weight. இங்கே per literங்கிறனால divided by volume நம்ம போட்டுக்கிறோம். வால்யூம் வந்து 1 லிட்டர்னா 1 லிட்டர் நம்மளுக்கு வந்து வால்யூம். இதில் வந்து weight by equivalent weight வெயிட்டுங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ். அதுதான் நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் வந்து எவ்வளவு வெயிட் பை ஈக்குவலன்ட் வெயிட். அப்போ நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் வந்து நம்ம வந்து அதை வந்து நம்ம என் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்பர் ஆஃப் மில்லி ஈக்குவலன்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு இந்த சைடு கொண்டு வந்துடுங்க என் இன்ட்டு வி. அப்போ என் இன்ட்டு வி தான் வால்யூம் இன் லிட்டர்ஸில் இருந்தால் நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே இது number of milli equivalents na volume இதே தான் n into v, number of equivalents times volume in ml. Therefore அப்போ number of milli equivalents of sodium hydroxide is equal to number of milli equivalents of HCl, another titrant. அப்போ n1 v1 equal to n2 v2. This is the mathematical form of law of chemical equivalence. We have just derived it. Okay. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறீங்க. இன் சோடியம் ஹைட்ராக்சைடில் வந்து மாலிகுலர் வெயிட் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் வெயிட். சோடியத்துக்கு இந்த சம் ஆஃப் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கான்ஸ்டியூவன்ட் ஆட்டம்ஸ் கிவ்ஸ் தி மாலிகுலர் வெயிட். மாலிகுலர் வெயிட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த எல்லாத்தையும் அட்டாமிக் மாஸை சம் பண்ணணும், கூட்டணும். அப்போ 26 சோடியத்தினுடைய 23, ஆக்சிஜனுக்கு வந்து 16, ஹைட்ரஜனுக்கு வந்து 1 40. இப்போ 40 கிராம் டிசால்வ்ட் இன் 1 லிட்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு லிட்டரில் இவ்வளோ கரைஞ்சிருக்கு வெயிட் பை ஈக்குவலன்ட் வெயிட். அப்போ 40/40. ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. நம்ம அடுத்து வந்து ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் ஆசிட்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் பேசஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் சால்ட்ஸ், ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் reducing agent, equivalent weight of oxidizing agents எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. நன்றி.